இதுக்கு முன்னாடி வீடியோல எப்படி ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றது, எப்படி எல்லா இடத்துலயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறது, இதை பத்திலாம் நான் சொல்லியிருப்பேன். பட் பிஃபோர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை செக் பண்ணணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை செக் பண்றது இல்லை. எல்லாருடைய கோலுமே செலக்ட் ஆகணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடய தான் போகிறது. அப்படி இதை செக் பண்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயர் தான் எம்ப்ளாயியை சூஸ் பண்ணணும், கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும்ன்றது இல்ல. அட்டன் பண்ற கேண்டிடேட்டும் பிஃபோர் வந்து அந்த கல்ச்சர், அந்த கம்பெனி எனக்கேத்த இடமா இருக்குமா அப்படின்றத தாராளமா செக் பண்ணலாம். அதுக்கு வந்து லிங்க்டின், அதுக்கப்புறம் வந்து ஆம்பிஷன் பாக்ஸ், கிளாஸ் டோர், இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஏன் கூகுள் ரிவ்யூஸ் கூட இருக்கு. எல்லாத்துலயுமே செக் பண்ணலாம். முடிஞ்சா லிங்க்டின்ல அந்த கம்பெனில ஒர்க் பண்ற பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்ல எப்படி இருக்கும் கல்ச்சர்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் கவுண்ட்லெஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே என்னோட மைண்ட் தாட் ஒன்னே ஒன்னாதான் இருக்கும். அந்த இடத்துல செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, இன்டர்வியூ அட்டன் பண்றோம்னா, அந்த இடத்துல வந்து அந்த கல்ச்சர் எப்படி இருக்கு, அது நமக்கு சூட்டபிளா இருக்குமா, வேணா வெறும் மணி மைண்டடா மட்டுமே யோசிச்சு காசு தந்தா நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி நமக்கு அந்த இடம் சூட்டபிளா இருக்குமா. ஏன்னா ஒரு ஃபிட் ஆகாத ஷூல காலை விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்க நடக்கலாம், அதுக்கேத்த மாதிரி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ ஃபைனல் வந்துடும். ஈவன் ஆஃபர் ரிலீஸ் பண்ண இடத்துல கூட சம்டைம்ஸ் வந்து இல்ல எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரா பண்ணிருக்கேன். ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், அந்த இடத்துல அப்படி பேசினா செலக்ட் ஆகும். நம்ம தாராளமா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டாக்ஸிக்கான கல்ச்சரா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத, அதே சமயம் வந்து உள்ள வந்து நிறைய பொலிட்டிக்கல் பிளேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம போய் ஒரு பப்பட் மாதிரி தான் இருப்போன்ற ஒரு மைண்ட், அதாவது அப்படிதான் இருப்போம் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆக மாட்டேன். ஏன்னா ஒரு பொருந்தாத ஷூல நம்மளோட காலை விட்டுட்டு நடக்கிறதுன்றது கொஞ்சம் தூரம் நடக்க முடியும். ஆனா லைஃப் லாங்னு கூட இல்ல, ஒரு ஒன் டே நடக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு 1 or 2 year நான் அப்படி நடக்க போறேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட கால் வந்து பெயின் ஆகும், அது நிறைய டேமேஜஸ் உண்டாக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ அதனால நமக்கு சூட்டபிளா இருக்குமா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, ஜாயின் பண்ணியே ஆகணும், எனக்கு கிடைச்சா போதுன்ற ஒரு மைண்ட் செட்ல உள்ள போயிடுறாங்க. ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸிக்கான பீப்புள் இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, டாக்ஸிக்கான பீப்புள் கூடயே சர்வேவ் ஆகி அவங்களும் ஒரு டாக்ஸிக்கான அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிட்டு ஒரு என்ன சொல்றது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே இல்லாம ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பிஃபோர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதையும் செக் பண்ணுங்க. அது சூட்டபிளான பிளேஸா, கல்ச்சர் நல்லா இருக்கா, எல்லாமே ஓகேவான்றத செக் பண்ணிட்டு வெறும் சேலரி மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த கல்ச்சரும் அந்த கம்பெனியும் ஒர்த்தா இருக்கான்றதையும் செக் பண்ணுங்க.